ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் மேன்மையான வாசகங்களின் ஊடாக கடவுளின் அன்பை அனுபவம் செய்தல். महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले, महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले. தந்தை பிரம்மா குறிப்பாக
அவர்கள் சேவைக்கு கருவிகளாகி இருப்பதுடன் சேவையை முன்னேற்றுவதையிட்டும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை பாராட்டுகின்றார். இப்போதும் தந்தை பிரம்மா குழந்தைகளை நீங்கள் தேவதை ஸ்திதியை அடைந்து அவரைப் போலவே ஆக வேண்டும் என்று சமிக்சை கொடுக்கின்றார். குழந்தைகள் நீங்கள் கவனம் செலுத்துவதை பாப்தாதா பார்க்கின்றார். தந்தை பிரம்மா சதா ஜீவன் முக்தி அடைந்திருந்தார். அவருக்கு பெரிய குடும்பத்தை பராமரிப்பதிலையும் அனைவரையும் ஒரு யோகி வாழ்க்கையில் வாழச் செய்வதிலையும் அதிகளவு சேவையின் பொறுப்பை பார்த்து கொள்வதிலும் அனைவரையும் சதா சேவையில் முன்னேறச் செய்வதிலும் போன்ற அனைத்து பொறுப்புகளையும் அவர் கொண்டிருந்த வேளையிலும் அவர் ஜீவன் முக்தி வாழ்க்கையையும் அதன் களிப்பையும் அனுபவம் செய்தார். அவர் ஜீவன் முக்தி வாழ்க்கையின் களிப்பையும் அனுபவம் செய்தார். இதனாலேதான் பக்தி மார்க்கத்தில் பிரம்மா ஒரு தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அவர் ஜீவன் முக்தி அடைந்ததுடன் இந்த நேரத்தில் ஜீவன் முக்தியின் களிப்பையும் அனுபவம் செய்தார். அத்துடன் குழந்தைகளான உங்களையும் அவ்வாறே ஆக்கினார். இப்போதும் குழந்தைகளான உங்களை தேவதை ஆக்குவதற்கான வழிமுறைகளை காட்டுகின்றார். ஏனென்றால் தன்னை போல் நீங்களும் அவ்வாறே ஆக வேண்டுமென்றே அவர் விரும்புகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் நல்லதோர் இலக்கு வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். உங்களுடைய லட்சியம் என்னவென்று யாராவது உங்களை கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் நிச்சயமாக தந்தைக்கு சமமானவர் ஆகுவதென்பதே ஆகும். எந்த முறையில் நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆகுவீர்கள்? நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆகுவீர்கள். இந்த வாழ்க்கையில நீங்க ஜீவன் முக்தியில இருக்கிற வாழ்க்கையில ஒரு மாதிரி, அதாவது ஒரு சாம்பிள் ஆக வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வீட்டு வேலையில நீங்கள் கவனம் செலுத்துகின்றீர்கள். பாபா சில குழந்தைகள் முயற்சியும் செய்கிறார்கள். அதற்கான பெறுபவர்களுக்கான சாட்டையும் பாபாக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சில பிராந்தியங்கள்ல இருந்து அந்த பெறுபவர்களானது மிக நல்லதாக இருந்தது. பாப்தாதா கூறுகின்றார், வா குழந்தைகளே வா. யாரெல்லாம் எந்த பிராந்தியங்களில் இருந்து அந்த பெறுபவர்களை அனுப்பியிருந்தார்களோ அவர்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இப்பொழுது பாப்தாதாவுக்கு என்ன வேண்டியிருக்கிறது? तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, आबो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे।
ओम शांति। अव्यक्ति परिवार ஓம் में சாந்தி. आपका स्वागत है। அவ்யக்த आज பரிவாருக்கு दिन உங்களை 22 வரவேற்கின்றோம். இன்றைய ज्वाला தினம் स्वरूप ஜூலை स्थिति 22. में शक्तिशाली ஜுவாலா याद ரூப का ஸ்திதியில் अनुभव இருந்த करें। வண்ணம் சக்தி வாய்ந்த आज का நினைவை विषय அனுபவம் है செய்தல். पावरफुल मन। இன்றைய தலைப்பு अवैतनिशानी சக்தி வாய்ந்த மனம். पावरफुल मन की निशानी है। சக்தி வாய்ந்த सेकंड में மனதை जहाँ கொண்டிருப்பதன் चाहे அடையாளம் वहाँ என்னவெனில், चले। मन को ஒரு जब வினாடியில் उड़ना गया நீங்கள் तो விரும்பிய किस இடத்தை में சென்றடைய उड़े। முடியும் एक என்பதாகும். सेकंड में जहाँ चाहे எப்பொழுது वहाँ உங்களுடைய पहुंच மனம் सकता है। பறக்க கற்றுக்கொண்டும் अभी अभी साकार அதற்கான होकर बने, பயிற்சியையும் अभी விருத்தி अभी செய்யுமோ, कदम थाम அப்போதே कर सेकंड ஒரு की வினாடியிலேயே रफ्तार है। எங்கு சென்றடைய अब வேண்டுமோ इसी அங்கு अभ्यास சென்றடைந்து को விடும். बढ़ाएं। ஒரு வினாடி ஸ்தூல உலகிலும் அடுத்த வினாடி दीदी मन की பரந்தாமத்திலும் निजी இருப்பீர்கள். विशेषताओं இப்பொழுது को இந்த பயிற்சியை प्रकाश में அதிகரியுங்கள். இந்த जीवित பயிற்சியை करें। அதிகரிப்பதன் மூலம் உங்கள் நினைவு बोलो சக்தி अब வாய்ந்ததாக घर இருக்கும். जाना है। தீதி इस जन्म மன்மோகினியின் में यह விசேட 14 குணங்கள் தாதி 14 वर्ष பிரகாஷ்மணி का भी விவரித்ததிலிருந்து ஒரு बड़ा பகுதி. खेल बना हुआ है। अब देखेंगे कि आगे 14 वर्ष में क्या होता है। कायदे अनुसार फिल्म का यह प्यारा रील நீங்கள் அதை பற்றி चलता रहता சிந்தித்திருப்பீர்கள் है। என்றால், कोई ऐसा कारण बनता है जो सबके दिलों में आता कि अब घर जाना है। कल भी कहते, आज भी कहते हैं कि घर जाना है, लेकिन अब यह दिल के अंदर से आता, लहर आती कि अब हमें भी बाबा के वतन जाना है, कर्मातीत होना है। अभी हम मोहिनी दीदी जी से सुनेंगे। நாங்கள் இப்பொழுது கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். இந்த நாடகத்துல 14 வருடங்கள் 14 வருடங்கள் என்ற இந்த அற்புதமான விளையாட்டு உள்ளது. இன்னமும் 14 வருடங்களின் பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். நியதிக்கு ஏற்ப இந்த அற்புதமான சினிமா சுருள் தொடர்ந்தும் சுழன்று கொண்டிருக்கின்றது. இது அனைவரதும் இதயத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் உள்ளது. நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நேற்று நாங்கள் இதனை கூறினோம். இன்றும் நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் இப்பொழுது அது இதயத்திலிருந்து வருகின்றது. இந்த அலை உள்ளது. நாங்கள் இப்பொழுது பாபாவின் வீட்டுக்கு செல்ல வேண்டும். நாங்கள் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. ओम शांति। இப்பொழுது மோகினி सभी தீதி ठीक கூறுவதை है? கேட்போம். बिल्कुल ठीक है, बहुत ठीक है। நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றீர்களா? மிகவும் நன்றாக இருக்கின்றீர்களா? आत्मा, पहले आत्मा का गीत चला था। अजर है, अविनाशी है। आत्मा की जो चेतनता ஆத்மா है, அனாதியானது, அழிக்க முடியாதது. आत्मा की जो सबसे बड़ी शक्ति है, அது वो है मन का संकल्प। ஆத்மாவினுடைய संकल्प அதிக शक्ति சக்தி सबसे बड़ी शक्ति है। और उसके साथ साथ மனம். फिर அதுதான் மிகவும் பெரிய मन और சக்தி. बुद्धि इकट्ठे ही है ना। மனம் सोचना, புத்தி இரண்டும் निर्णय ஒன்றாக, करना, फिर कर्म ஒன்று करना। சிந்திக்கிறது, மற்றது தீர்மானிக்கின்றது. आत्मा की जो चेतनता है ना, वो मन बुद्धि है। संस्कार तो है ही, परंतु मन बुद्धि है। மனம் புத்தி இரண்டுமே मन ஒரு வாழுகின்ற हमारा मित्र भी ஆத்மாவினுடைய है, हमारा शत्रु भी हो सकता है। மனம் புத்தி இரண்டுமே संकल्प हमारे முக்கியமானது. अगर साधारण है, எங்களுடைய कोई எண்ணங்கள் भी प्रकार சாதாரணமானதாக की இருந்தால், फिक्र है, कोई भी प्रकार के ஏதாவது विकार का ஒரு விதமான कोई துயரம் भी இருந்தால், सूक्ष्म प्रभाव है, तो मन ஏதாவது ஒரு कमजोर हो விகாரம் जाता है। எங்களுக்குள் இருந்தால், ஏதாவது ஒரு श्रेष्ठ संकल्प, சூட்சுமமான அளவு விகாரம் शुद्ध இருந்தாலும் கூட, संकल्प
மேன்மையான எண்ணங்கள், मन को தூய்மையான शक्तिशाली எண்ணங்கள் बनाते हैं। எங்களுடைய மனதை बाबा ने तो சக்திசாலியானதாக்கும். हम बच्चों को मन मना भाव का मंत्र दे दिया है। பாபா எங்களுக்கு जब மன்மனாபவ भी எனும் देखो மந்திரத்தை कि அளித்திருக்கின்றார். आपका सोच राइट डायरेक्शन में नहीं चल रहा है, रोको उसको। எங்களுடைய मुझे नहीं சிந்தனை सोचना है। எப்ப சரியான பாதையில बाबा क्या போகவில்லையோ कहते हैं, இந்த வகையில நான் वो சிந்திக்கப் सोचो, போவதில்லை என்று नहीं நிறுத்த तो फुल வேண்டும். स्टॉप लगा के அந்த நேரத்துல बाबा ஒரு की याद முற்றுப்புள்ளி करो। நீங்கள் இட வேண்டும். அந்த क्योंकि நேரத்துல पता நீங்க लगता है कि பாபாவின் अभी मन நினைவில் அமர்ந்திருக்க थोड़ा வேண்டும். उलझन में है, அப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் करें नहीं இந்த करें। நேரத்தில் फिर இதில் ஒரு सोचो சின்ன मत, குழப்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து एकदम கொள்வீர்கள். शांत हो जाओ, शांत होके बाबा அமைதியாக को याद இருங்கள். करो और फिर सोचो। அந்த ஆழமான அமைதியில் செல்லுங்கள். ये अभ्यास बहुत जरूरी है। मैं तो हर कदम पर இந்த பயிற்சி जब भी देखती हूँ மிகவும் कभी मन का அவசியமானது. विचार, कोई बहुत जितना पावरफुल होना ஒவ்வொரு चाहिए नहीं है, படியிலும் நான் இதை उसको செய்வேன். रोको। ஒருபோதும் எனது மனம் हम क्या कहते हैं, चलने देते हैं, चलने देते हैं, चलने ஒரு देते சில हैं। நேரங்கள்ல फिर என்னுடைய उसका इतना மனதில் विस्तार हो ஏதாவது जाता எண்ணம் है வரும்போது நான் இவ்வாறு कि समझने நிறுத்துகின்றேன். में टाइम लगता है। அந்த நேரத்துல हम सोचे பெரிய क्यों விரிவாக்கம் ऐसा? ஒன்றுக்குள்ள போகின்றது. नहीं, அதை जैसे எப்படி कहते हैं मछली நிறுத்துவது? होती है, उसका जाल है, वो खुद ही फंस जाती है। சில பேர் तो हम लोग भी சிலந்தியினுடைய अपने ஒரு ही संकल्पों से, சிலந்தி வலியை காண்பிக்கிறார்கள். जिसको அதே बाबा ने போலதான் நாங்களும் எங்களுடைய எண்ணங்களின் வலைக்குள்ள சிக்கிக் पहले கொள்கின்றோம். शुरू में बंधन, जीवन बंधन, ஆரம்பத்துல जीवन பாபா கூறுவார், तो हर एक चीज அதாவது का देखो, பந்தனங்கள், जैसे देखो வாழ்க்கையின் अभ्यास करना है। பந்தனங்கள்ல இருந்து நாங்க விடுதலை அடைய வேண்டும். இதனை நாங்கள் பயிற்சி செய்ய जैसे வேண்டும். कहते हैं कि आज देखो घोड़ा होता है, कैरेज में भी होता है, ஒரு குதிரையை लड़ाई में உதாரணமாக भी எடுக்க है, வேண்டும். पर जब அதுவும் शुरू होती ஒரு है बहुत போர்க்களத்தில் जंगी होता இருப்பதாக है। பாருங்கள். आपको कईयों को पता होगा कि इतना इजी नहीं होता उसको पकड़ना, फिर ஒரு उसको ट्रेनिंग குதிரையை देना, फिर उसको ஓட்டுவது அவ்வளவு पालतू இலகுவானதல்ல. बनाना। அதற்கு பயிற்சி तो வேண்டும். मन को भी आदत थी, इधर भागो, इधर भागो, அதே போலதான் எங்களுடைய चल மனமும் चल கூட नटखट। சரியான तो अंदर ஒரு में जैसे पलेट குழப்படியானது. था, எங்களுடைய மனமும் கூட குழப்பம் स्वभाव बन செய்யக்கூடியது. गया था, मन அதனையும் को फ्रीडम கட்டுப்பாட்டில் मिल गया। வைத்திருப்பது, ஒரு குதிரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு अभी தேவையான हम लोग பயிற்சியை अपने போல मन எங்களுக்கு को, தேவை அப்படின்னு சொல்றாங்க. तो बाबा कितना अच्छा उदाहरण देते हैं, जैसे जहां हाथ उठाना चाहो, பாபா எங்களுக்கு जब उठाना நல்ல ஒரு चाहो, உதாரணத்தை கொடுக்கின்றார். जहां भी यूज करना चाहो करते हो ना। எப்ப ऐसे ही எந்த अपने मन को நேரத்துல उठाओ। வேணுமென்றாலும் நீங்கள் உங்களை கைகளை यहाँ உயர்த்த मुझे, வேணுமா இருந்தா நீங்க मैं तो உயர்த்துறீங்க. कोई அதே बात போலதான் भी உங்களோட होती है तो மனமும். सोच लेती हूँ, इनफ सोच लिया इस बात के बारे में, अभी नहीं, आगे नहीं सोचना। ஏதாவது எதையாவது நான் क्योंकि जब சிந்திக்கின்ற பொழுது कई बार ஓகே இது बहुत போதும் विस्तार என்ற में உடனே जाते हैं, அதோட जरूरत से நிறுத்திடணும். ज्यादा, तो सार नहीं रहता। और சில जब நேரத்துல सार नहीं रहता தேவைக்கு है அதிகமாக तो लगता है விரிவாக்கத்துக்குள்ள पूरा நாங்க सार है। போகின்றோம். அப்ப அந்த तो சாரத்தை अपने நாங்க मन को தவற जहाँ விட்டு चाहो, விடுகின்றோம். जितनी देर चाहो, जिस बात के लिए चाहो, எவ்வளவு தேவை, और ये होगा, हो எந்த सकता है। அளவுக்கு எங்களுக்கு मैं வேண்டுமோ तो अपने अनुभव से सुनाती हूँ அதை कि மாத்திரம்தான். हर टाइम इतना फर्क लगता என்னுடைய है। சொந்த அனுபவத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். नहीं सोचना அதுல है, ஒரு एक பெரிய सेकंड में वो வேறுபாடே बात पूरी இருக்குது, करो। பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. कोई भी बात है, तो दादी गुलजार हमको कहती थी कि आप लोग தாதி किसी भी बात को குல்சாரம் समझना சொல்லுவார், कैसे आती है, और आप சில लोग क्या நேரத்தில் करते हो சூழ்நிலைகள் बात को வரும். लेके அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க, पकड़ के அந்த बैठ இடத்துல जाते हो और सोचते रहते हो। அந்த சூழ்நிலையில இருந்து நாங்க किसी ने சிந்திக்கிறோம் कुछ இல்லையா. कहा, आपको ஆனா दुख हुआ, யாராவது ஏதாவது உங்களை उसने பற்றி सच சொன்னா क्यों कहा, நீங்க உடனே आपने 100 बार सोचा, துன்பப்படுறீங்க இல்லையா. ஏன் இந்த किसने இவர் இப்படி किसको दुख दिया, சொன்னார் அப்படின்னு ஒரு 100 தடவை நாங்க சிந்திக்கிறோம்.
அப்போ அது எங்களுக்கு व्यक्ति அதிக ने அளவு तो एक ही துன்பத்தை बार दिया கொடுக்கிறது. है, आपने अपने आप को 100 बार दुख दिया. அந்த நபர் உங்களுக்கு ஒரு தடவை தான் சொல்லியிருப்பார், तो ये ஆனால் देखो நீங்கள் 100 एक தடவை அதை संस्कार மீட்டு बना हुआ பார்த்து है, உங்களை துன்பத்துக்குள்ளாக்குறீங்க. मन का भी स्वभाव बना हुआ है. இது எங்களுடைய சமஸ்காரம், இது तो देखो எங்களுடைய कोई भी ஒரு संसार में சுபாவமாகிறது. आज देखो साधु ஆகவே இந்த संत உலகத்தில் हैं, हठ योगी हैं, இந்த अपने मन को சந்நியாசிகள், कंट्रोल करने के लिए மகாத்மாக்கள், क्या नहीं करते. அவர்கள் ये எல்லாருமே करो, मत அவர்களுடைய करो, மனதை नियम करो, கட்டுப்படுத்துவதற்கு விரதம் संन्यास करके இருக்கின்றார்கள். चले जाओ. சில और बाबा நடைமுறைகளை कहते हैं नहीं, பின்பற்றுகின்றார்கள், बच्चे ब्रह्मा बाबा டிசிப்ளின்ஸை का बाबा பின்பற்றுகின்றார்கள். एग्जाम्पल दे रहे हैं कि 300 बच्चे थे, बड़ा परिवार था. बाबा ने சிவபாபா सबका ஃபாதர் பிரம்மா संबंध व्यवहार தந்தை பிரம்மாவை உதாரணமாக காட்டுகின்றார். 300 सब குழந்தைகளை चलता. வைத்திருந்தார் அந்த நேரத்தில். यही एक विशेष बात है कि बाबा நிறைய ये नहीं कहते விஷயங்கள் संबंध போய்க்கொண்டிருந்தது छोड़ो, அந்த நேரத்தில். सिर्फ जो जिस्मानी है उसको रूहानी बनाओ. संबंध तो रहेंगे ही रहे. அப்ப சரீர சம்பந்தப்பட்ட உறவுகள் அனைத்தையும் நீங்க मैंने देखा ஆன்மீக अपने आत्मा का உறவுகளாக ज्ञान மாற்ற मिला வேண்டும். तो लौकिक माता को देखा, ये आत्मा है, इस जन्म में मेरी माता है, ऐसा संकल्प. நான் फिर ये क्षण யோசித்திருக்கிறேன், आया, இந்த பிறவித மாத்திரம் कहते இவர் 84 என்னுடைய जन्म में तो தாயாராக कितनी माँ இருக்கின்றார். होंगी, कितनी அப்ப होंगी. 84 பிறவியிலேயும் எனக்கு எத்தனை தாய்மார்கள் और वो இருப்பார்கள் कोई भी हो सकती அப்படின்னு है. நான் சிந்திப்பேன். அது कोई भी யாராக हो सकती है, வேண்டுமானாலும் भाई இருக்கலாம் होंगे, இல்லையா? बहन होंगे, बाप होगा, ஒரு पिता பிரதராக की இருக்கலாம், ஒரு पिता. சகோதரனாக तो कौन இருக்கலாம், ஒரு मेरा சகோதரியாக संबंधी नहीं இருக்கலாம், है. तो யாராகவும் मेरे கூட को तो இருக்கலாம் इतना இல்லையா? अच्छा लगा कि हर एक को ऐसी दृष्टि में देखो. அப்படி சிந்திக்கிற போது எனக்கு மிக तो ये நன்றாக जो இருக்கும். बंधन है ना, இதுல இருக்கிற யாராக एकदम जैसे कि வேணுமானாலும் चेन என்னுடைய होते தாயாராக हैं, இருக்கலாம், ஒரு एक சகோதரனோ रूहानी சகோதரியோ. संबंध बन जाता है. அப்பொழுது என்னுடைய हमने तो எண்ணம் किसी को नहीं மாற்றியமைக்கப்படும் छोड़ा, பொழுது लेकिन रूहानी இந்த உறவு संबंध முறையும் बनाते गए. तो जो सच्चा प्यार है மாற்றியமைக்கப்படுது. रूहानी நாங்கள் प्यार है, ஆன்மீக உறவு முறைகளாக वो देह கொண்டிருக்க के வேண்டும். संबंध से बहुत ज्यादा है. ஆன்மீக அன்பை கொண்டிருக்க வேண்டும். சரீர சம்பந்தமான உறவுகள் அனைத்தும் ஆன்மீக உறவாக மாற்றப்பட வேண்டும். आज हम और आप एक दूसरे को कहाँ जानते थे, अभी कितने साल हो गए நாங்கள் हमको, யாராவது எங்களுக்கு कि இதுக்கு कितना முதல் உங்களை प्रेम किया है. தெரியுமா? நாங்கள் முதலே எங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறோமா? रूहानी संबंध सच्चा संबंध है. ஆனா எங்களுக்கு இருக்கிற உறவு முறை என்ன? ஒரு ஆன்மீக உறவு इसके முறையில தான் नीचे நாங்கள் कभी ஒருவருக்கு कभी ஒருவர் அறிமுகமாக पुराने இருக்கிறோம். हिसाब किताब आ जाते हैं, वो कोई बात नहीं है, चुक तो कर दो. சில நேரங்கள்ல तो இது बाबा இந்த कहते हैं कि உறவுக்குள்ளேயும் मन பழைய को கணக்குகள் வெளிவருகின்றது. ஆகவே பாபா शक्तिशाली बनाओ. கூறுகின்றார், உங்களுடைய மனதை ऐसे ही आपको लगे சக்தி ना कभी कभी चलो, जैसे வாய்ந்ததாக एकदम மாற்றுங்கள், अचानक कोई சக்தி बात का डर வாய்ந்ததாக்குங்கள். लगता है, बहुत உங்களுக்கு डीप को ले திடீரென जाए, ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு एकदम பயம் उसको வருமா இருந்தா स्थिर करके, शांत करके, அந்த இடத்துல ஒரு निर्भय बना நீங்க दो. ஸ்திரமாயிருந்து तो மனதை आएंगे संस्कार அமைதிப்படுத்துங்கள். मन के अंदर इमर्ज होते हैं संकल्पों के रूप में. இந்த சமஸ்காரங்கள் இந்த संकल्पों को बदल மனதிலிருந்து दोगे तो आ வெளிப்படும் जल्दी. எண்ணங்களாக. ஆனா அவற்றை நீங்கள் हर संबंध अपने शरीर से भी संबंध है. மாற்றியமைக்க வேண்டும். எல்லா உறவு खुदा कहने முறைகளிலும் लगा. என்னுடைய உடலாக கூட कई இருக்கலாம், அது पूछते हम என்னுடைய कैसे ஒரு करें, வாகனம். शरीर का करें नहीं करें. அநேகமானவர்கள் கேட்கின்றார்கள், आज எப்படி இருக்கின்றீர்கள் तो அப்படின்னு. साधन है ना, वो भी तो चाहिए. तो बाबा ने हर एक के साथ செல்வமா मन का இருக்கலாம். क्या संबंध हो, धन से பாபா मन का क्या செல்வம், संबंध हो. சரீரம், அது அது ஒரு आज तो செல்வம் समय வந்து नहीं ஒரு है, एक बार बताएंगे कि कैसे मन का तन से, धन से, संबंध से, இன்றைக்கு நேரம் व्यवहार से, போதாது. समाज से, இன்னொரு நேரம் நான் உங்களுக்கு अपने देश से, கூறுகின்றேன். विश्व से மனம் உடலோட என்ன மாதிரி தொடர்பு பட்டிருக்கு, हमारा क्या संबंध மக்களோட और कितना श्रेष्ठ எப்படி संबंध தொடர்பு பட்டிருக்கு, எங்களுடைய உறவு ये முறை सब என்ன, आधार है हमारे எங்களுடைய மேன்மையான உறவு संकल्पों का. முறைகள் என்ன. तो मन को अपना அதன் मित्र அடிப்படையில் தான் बनाओ, எங்களுடைய எண்ணங்கள் உருவாகுகின்றது. उसको दमन नहीं करना, உங்களுடைய மனதை उसको உங்களுடைய सुमन बनाना है. நண்பனாக்குங்கள்.
सदा अच्छा सोचें, உங்களுடைய மனதை सबके लिए शुभ भावना शुभकामना हो, மிக அழகானதாக்குங்கள். और क्या करना है हमको? எப்பொழுதும் தூய்மையான ये ஆசைகளும் जो हम अपना நல்லெண்ணங்களையும் होमवर्क கொண்டிருங்கள். देंगे ना, सभी कर रहे हैं, எங்களுக்கு होमवर्क कर करके தரப்பட்டிருக்கிற வீட்டு வேலை कौन कौन நாங்கள் कर இதை रहे हैं? मेरे को तो बहुत எத்தனை பேர் अच्छा இதில் लग रहा நீங்கள் உங்களோட வீட்டு வேலையை है, சரியாக जैसे मैंने செய்கிறீங்க. बताया ना कि எனக்கு जो ரொம்ப पिछले பிடிச்சிருக்கு இந்த வீட்டு வேலை. संस्कारों की मन में इमोशंस कहते हैं, लहरें आती हैं। மனதில் ஏற்படுற अचानक ऐसा हो गया, உணர்ச்சிகள் अचानक मन में ऐसा, अचानक आज खुश है ஒரு नहीं சில है, ये सब நேரங்கள் पिछला है। திடீரென சில விஷயங்கள் நடக்கும், நாங்கள் உணர்ச்சி अभी का வசப்படுறோம். जो फिर हम ये संकल्प ले அப்போ रहे हैं, எங்கள் எல்லாருக்கும் பழைய சமஸ்காரங்கள் இருக்குது. तो ये संकल्प हमारे लिए श्रेष्ठ संकल्प हो जाता है, इसकी प्राप्ति है। இந்த तो जो पिछला எண்ணங்களை इन्फ्लुएंस है, மேன்மையான எண்ணங்களாக்க पिछला வேண்டும். प्रभाव है, அவை वो பேறுகளாகும். नष्ट नहीं होता है। तो बाबा कहते हैं पावरफुल मन, तो அந்த बाबा कहते हैं பழைய पावरफुल தாக்கங்கள் मन அவ்வளவாக की எங்களுக்கு இருக்காது. அந்த निशानी நேரத்தில் क्या है? பாபா கூறுகின்றார், சக்தி सेकंड வாய்ந்த में जहाँ மனதை चाहे वहाँ கொண்டிருப்பதன் पहुंच जाए। அடையாளம் என்னவென்றால், बाबा ஒரு कहते हैं कि வினாடியிலேயே पहुंच நீங்கள் जाए விரும்பிய तो இடத்தை मन को சென்றடைய முடியும் என்பதாகும். क्या எப்பொழுது करना உங்களுடைய है? மனம் பறக்க கற்றுக்கொண்டும் அதற்கான பயிற்சியையும் अचल விருத்தி अडोल செய்யுதோ, அப்போது अचल ஒரு अडोल बन வினாடியிலேயே जाए, तो நீங்கள் बाबा எங்கு कहते சென்றடைய हैं कि வேண்டுமோ அங்கு அது சென்றடைந்துவிடும். மனம் मतलब மனமானது वो எங்கு சென்றடைய प्रैक्टिकल வேண்டுமோ में அந்த இடத்துல சென்றடைந்து விடும். सेकंड में जो जहाँ ஒரு चाहे வினாடியில वहाँ पहुंच நீங்க सकते பயிற்சி हैं। என்ன செய்ய வேண்டுமெண்டா, ஒரு வினாடியில நீங்க अब देखो இந்த एक होता ஸ்தூல है உலகத்திலே यहाँ की बात, இருப்பீர்கள். पर बाबा तो और ऊंचा ले जा रहे हैं कि मन से संकल्प से பாபா तीनों எங்களை लोकों की सैर कर அப்பால் सकते எடுத்து हैं। செல்லுகின்றார். हम्म, நீங்க तो இந்த बाबा कहते हैं மூவுலகத்துக்கு अभी अभी அப்பால் உங்களை साकार वतन நீங்கள் है, செல்லுகின்றீர்கள். பாபா உங்களை இந்த काम 3 कर रहे हैं, உலகத்துக்கு व्यवहार அப்பால் कर எடுத்து रहे हैं, செல்றார். कर्म योगी हैं। நீங்க अभी உங்களுடைய अभी கர்மங்களை हाँ, செய்கிறீங்க, கர்மயோகியாக இருக்கிறீங்க साकार இந்த वतन में, பௌதிக உலகத்தில். அப்போ ஒரு வினாடியில் நீங்கள் ஸ்தூல फिर உலகத்தில் अभी இருப்பீங்க, अभी அடுத்த परम धाम வினாடி में। நீங்கள் பரந்தாமத்தில் இருப்பீங்க. सेकंड में बाबा कहते हैं कि ஆகவே நீங்க இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரிக்க एक வேண்டும். ही सेकंड में இந்த பயிற்சியை நீங்க இப்பொழுது सफर कर सकते, அதிகரிப்பீர்களானால், जहाँ भी जाना அப்பொழுது चाहे। உங்களுடைய अब इस अभ्यास को भी நினைவு बढ़ाओ। சக்தி तो வாய்ந்ததாக सिर्फ இருக்கும். यहाँ की बात नहीं है अभी, ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் अभी இப்பொழுது अभी அதிகரிக்க साकार வேண்டும். में है, व्यवहार कर रहे हैं, अभी अभी आत्मिक स्थिति अपने घर में परम धाम में है। क्योंकि जब हम परम धाम में நீங்க होंगे ना, तो இங்க मालूम नहीं होगा பரந்தாமத்தில் परम இருக்கின்ற धाम, பொழுது, अनुभव होगा कुछ நீங்க परम धाम, பரந்தாமத்தில் இருக்கிறீங்களான்னு वहाँ உங்களுக்கு तो தெரியாது. एकदम निर्वाण நீங்க साइलेंस में है। அது எல்லைக்கு तो परम அப்பாற்பட்ட धाम घर का जो சத்தத்துக்கு सुख है, அப்பாற்பட்ட ஒரு இடம் वो இல்லையா? भी अभी है संगम युग पर। அங்க நீங்க कितना अच्छा இருக்கிற लगता है, मेरा घर மகிழ்ச்சி, है, சந்தோஷம், यहाँ से जाएंगे मेरे அது घर என்னுடைய जाऊंगी, मैं வீடு अपने घर என்ற जाऊंगी। அந்த மகிழ்ச்சி இருக்கும். हम्म, நான் என்னுடைய வீட்டுக்கு तो போறேன் ये भी अभ्यास அப்படி है। என்று நினைக்கும்போது நல்ல ஒரு உணர்வு तो हम தோன்றும். सभी ये ஆகவே अभ्यास நாங்கள் को அனைவரும் लेंगे இந்த कि अभी अभी பயிற்சியை हम साकार நாங்கள் वतन में செய்வோம். हैं, இந்த வீட்டு வேலையை எடுத்து और செய்வோம். एक ஒரு सेकंड में வினாடி हम நீங்க ஸ்தூல परम உலகத்தில் धाम में இருந்து अपने கர்மயோகியா घर இருப்பீங்க, पर हैं। அடுத்த வினாடி பரந்தாமத்தில் இருப்பீங்க. तो सभी कुछ क्षणों के लिए அதாவது वो अभ्यास பரந்தாமத்தில் करेंगे। போயிருப்போம், அது எங்களுடைய வீடு. இந்த பயிற்சியை நாங்கள் பயிற்சி செய்வோம்.
ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी அவ்யக்த तारीख முரளி है 7 जनवरी 7 ஜனவரி 1978 ஆண்டுக்கானது. विदेशी बाप की विदेशी बच्चों से मुलाकात। चैलेंज விதேசி करने குழந்தைகளுடனான वालों को விதேசி தந்தையின் माया சந்திப்பு. को चैलेंज करते हो कि आओ நீங்கள் पवित्र மாயாவுக்கு बच्चों, சவால் माया விடுபவர்கள் தான் का இல்லையா? आना மாயாவிற்கு अर्थात अनुभवी வா बनना। மற்றும் வந்து விடைபெற்று செல் इसलिए என்று நீங்கள் माया से சவால் कभी விடுகின்றீர்கள் இல்லையா? घबराना नहीं। மாயா வருவது என்றால் நீங்கள் घबराएंगे அனுபவி तो ஆகுகின்றீர்கள். बहुत எனவே कष्ट மாயாவிடம் ஒரு பொழுதும் நீங்கள் पाएंगे। பயப்படாதீர்கள். பயந்தீர்கள் என்றால் घबराएंगे அதுவும் तो ஒரு नमस्कार பயங்கரமான करेंगे। ரூபத்தை है कुछ எடுத்துவிடும். नहीं, कागज का பயப்படவில்லை शेर என்றால் है। அது மாயா உங்களுக்கு कागज के நமஸ்காரம் शेर से செய்யும். घबराने वाले हो क्या? உண்மையிலேயே மாயா कागजों को ஒன்றுமே बात இல்லை. करती அது है। ஒரு காகித புலியாகும். காகித புலியிடம் நீங்கள் பயப்படுவீர்களா என்ன? கொடூரமான लेकिन है ரூபம், शक्ति அதாவது भी। பயங்கரமான ரூபம் जैसे यहाँ ஆகுகின்றது. भी ஆனா महाराज அது चेहरे சக்தி लगाकर இல்லாதது. डराते हैं, लेकिन अंदर तो मनुष्य ही होते हैं। எப்படி இங்கேயும் बाहर का பயங்கரமான कवर ஒரு उतार दो முகமூடியை तो போட்டு कोई डर மனிதர்கள் नहीं। பயமுறுத்துகிறார்கள். ஆனால் உள்ளே இருப்பதோ लेकिन மனிதன் अगर தானே. बाहर के रूप को देख அப்ப घबराएंगे வெளியில் உள்ள तो உரையை फिर எடுத்து हो விட்டீர்கள் जाएंगे। என்றால் ஒரு பயமும் இல்லை. माया से हार ஆனால் ஒருவேளை ज्यादा வெளிரூபத்தை होती है பார்த்து பயந்தீர்கள் या என்றால் विजय ज्यादा தோல்வி होती அடைந்து है? விடுவீர்கள். अच्छा, மாயாவிடம் தோல்வி अब அதிகமாக हम ஏற்படுகிறதா आज அல்லது सुनेंगे வெற்றி அதிகமாக ओम ஏற்படுகின்றதா? शांति। ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। தீதி कई மன்மோகினிஜி ब्राह्मण हैं தாதி அவங்க தான் உண்மையான दोष கோபி. देते थे அப்ப कि சில डॉक्टर பிராமணர்கள் வந்து भगवती டாக்டர் जिसने பகவதியை குறை ऑपरेशन கூறுகின்றார்கள். किया ஏனென்றா அவங்க சரியான ठीक முறையில் नहीं சத்திர किया சிகிச்சை செய்யவில்லை அப்படி என்று. और फिर எனக்கு मुझे நினைவு याद வருகிறது, है பாபா बाबा ने செய்தி संदेश दिया அனுப்பியிருந்தார். இது न கடவுளின் भगवान தவறுமல்ல, का दोष है டாக்டர் न பகவதி भगवती அவர்களுடைய डॉक्टर தவறுமல்ல, का दोष है। இது நாடகம். ड्रामा में இப்பொழுது होना था, இது அவருடைய उसका பாகம் இந்த पाठ சரீரத்தில் முடிந்து விட்டது. अभी தொடர்ந்தும் यहाँ அவர் इस முன்னோடி शरीर से குழுவினர், पूरा அதாவது हुआ ancestor और souls-ஓட அவரோட பாகம் தொடரும். एडवांस पार्टी में उसका पाठ चलेगा। मतलब தாதிமார் दादियों பாபாவிடம் ने बाबा से அதிகம் खूब शिकायत की, முறையிட்டார்கள். ஏன் हमको நீங்கள் पहले से எங்களுக்கு क्यों नहीं முதல்லேயே बताया। சொல்லவில்லை तो அப்படி என்று. मैंने कहा பாபா சொன்னார், कभी பாபா भी बाबा ஒருபோதும் पहले से कुछ नहीं எதையுமே बताता। முன்கூட்டி கூற மாட்டார். ड्रामा में எது जो होना நாடகத்தில் है தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ अचानक ही அது होना है। திடீரென நடக்கும் அப்படின்ட்டு. और பாபா बाबा ने ஒருபோதும் ना तो மம்மாவை मम्मा பற்றியோ के बारे में விஸ்வ கிஷோர் ना பாபாவை तो பற்றியோ भाव இல்ல பாபாவை பற்றியோ முன்னதாக विश्व எதையுமே किशोर के குறிப்பிடவில்லை. बारे में कभी पहले से नहीं बताया, न இது ब्रह्मा बाबा ஓர் के बारे में बताया पहले से। ये अचानक का ड्रामा है। तो इस रीत से இது दीदी ने ஓர் திடீர் நாடகம் என்று और दादी முன்பே ने உங்களிடம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாபா सुचारू சொல்றாங்க. रूप அதனால से यज्ञ को चलाया। தாதியும் தீதியும் யக்கியத்தை वो மிகச் कहते சரியாக थे शरीर நடத்தி दो है, சென்றார்கள். आत्मा சொல்லுவார்கள், एक है। சரீரம் 2, दोनों ஆன்மா बहुत 1 என்று मिलजुल சொல்லுவார்கள். करके काम அவர்கள் करते थे, இருவரும் प्यार से சேர்ந்து काम करते थे। அன்பாகவும் ஒரு और தனித்துவமான முறையிலும் பணிகளை इन्होंने ஆற்றி வந்தார்கள்.
अब பாபா बाबा के अव्यक्त होने के அவ்யக்தமான बाद பிறகு ब्राह्मणों பிராமணர்கள் की सेंटरों மற்றும் की संख्या நிலையங்களும் பிராமணர்களின் எண்ணிக்கையும் अनेक गुना நிலையங்களுடைய बढ़ा எண்ணிக்கையும் அதிகரித்து சென்றது. कहानी है गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है मस्तानी दीदी मनमोहिनी मीठी दीदी मनमोहिनी हो मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है Om Shanti. ஓம் சாந்தி. Stay in the volcanic state. ஜுவாலா and experience ரூபஸ்திதியில் இருந்த powerful வண்ணம் remembrance. சக்தி வாய்ந்த நினைவை Powerful அனுபவம் mind. செய்யுங்கள். The இன்றைய song that தலைப்பு you're having, a சக்தி வாய்ந்த powerful மனம். mind is சக்தி that you can வாய்ந்த reach wherever you மனதை want கொண்டிருப்பதன் in a அடையாளம் second. என்னவென்றால் ஒரு When your வினாடியிலேயே mind has learned how நீங்கள் to fly விரும்பிய இடத்தை and develops சென்றடைய that முடியும் என்பதாகும். practice, you should be எப்பொழுது able to உங்களுடைய reach மனம் wherever பறக்க you want கற்றுக்கொண்டும் in a second. அதற்கான பயிற்சியையும் விருத்தி செய்யுமோ One moment அப்போது you are in the ஒரு corner of the வினாடியிலேயே world, எங்கு and சென்றடைய in the next வேண்டுமோ second அங்கு you சென்றடைந்து should விடும். be ஒரு in வினாடி Paramdham. ஸ்தூல உலகிலும் அடுத்த Now வினாடி increase this பரந்தாமத்திலும் practice. இருப்பீர்கள். இப்பொழுது Increase this இந்த practice now, பயிற்சியை so அதிகரியுங்கள். that then இந்த your பயிற்சியை remembrance இப்பொழுது will be அதிகரியுங்கள். powerful. அப்பொழுது உங்கள் Om நினைவு Shanti. சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Avyakta Parivar. Today is day 22. அவ்யக்திக்கு பரிவாருக்கு Stay உங்கள் in the அனைவரையும் volcanic வரவேற்கின்றோம். stage and இன்றைய தினம் experience 22 powerful remembrance. ஜுவாலாமுகி Today's topic, ரூபஸ்திதியில் இருந்த வண்ணம் powerful mind. சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்தல். Didi Manmohini ji's specialities. தீதி Shri மன்மோகினிஜியின் Baba Prakash ஸ்பெஷாலிட்டிஸ் 15. Now have to go home. In this drama, this இந்த place நாடகத்தில் is on the 14 record of 14 வருடங்கள் 14 என்ற 14 இந்த years. அற்புதமான விளையாட்டு We will now இருக்கிறது. see what is going இன்னமும் to happen 14 in the வருடங்களின் next பின்னர் 14 என்ன நடக்கப் years. போகின்றது According என்பதை to the பார்ப்போம். law, நியதிக்கு this ஏற்ப wonderful wheel இந்த of the அற்புதமான film is continuing சினிமா to சுருள் turn. தொடர்ந்தும் சுழன்று கொண்டிருக்கின்றது. Something becomes a அது reason for it அனைவரதும் to enter இதயத்தில் everyone's பிரவேசிப்பதற்கு heart. ஏதோ ஒரு We காரணமாக now உள்ளது. have to go நாங்கள் home. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். Yesterday, we were நேற்று saying நாங்கள் this, இதனை and கூறினோம். today also இன்றும் we are saying நாங்கள் இப்பொழுது we வீடு now திரும்ப have to வேண்டும் return என்று home. நாங்கள் கூறுகின்றோம். But now ஆனால் it is இப்பொழுது coming from அது the heart. இதயத்திலிருந்து வருகின்றது. There is this way இந்த that அலை we உள்ளது. now have to நாங்கள் go to இப்பொழுது Baba's home. பாபாவின் வீட்டுக்கு We செல்ல have to வேண்டும். become நாங்கள் karma-free. கர்மாத்தீத் அடைய வேண்டும். Now we will listen to இப்பொழுது Mohini Didi ji. மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति. ஓம் சாந்தி. Generally, there is the பொதுவாக belief that it's இதில் very difficult ஒரு to நம்பிக்கை control the இருக்குது. mind. அப்படின்னா எங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் And அப்படின்ட்டு. when we
listen to the teachings from Baba, பாபாவினுடைய கற்பித்தல்களை கேட்கின்ற Baba பொழுது makes us realize பாபா எங்களை புரிய வைக்கிறார் that எப்படின்னா, as you have different organs of the body, உங்களிடம் உடம்புல and you பல்வேறு direct them ஓர்கன்ஸ் இருக்கு, what அதாவது to அங்கங்கள். see, what not to see, what to hear, what எதை not to பார்க்க hear, வேண்டும், எதை where to பார்க்க go, கூடாது, not to எதை go, கேட்க right? வேண்டும், எதை கேட்கக்கூடாது So mind and intellect என்று நீங்க are also your subtle உங்களுடைய விருப்பப்படி தான் அவை abilities நடக்கின்றன. within அதே the போல soul. உங்களுடைய மனதும் புத்தியும் கூட அவ்வாறே உங்களுடைய Because we all விருப்பத்தின் கீழ் know நடக்க செய்ய முடியும். what is mind, right? The thoughts. அப்ப மனம் What is the அப்படின்றது intellect என்ன? power to discern? மனம் எண்ணங்களை உருவாக்குகின்றது. But power to discern also is புத்தி the thought. பகுத்தறியும் சக்தியை கொண்டிருக்கின்றது. If டிசைட் there பவர் there are weak டிசர்னா thoughts, பகுத்தறிகிறது. there are certain habits also ம், of வ- thinking, சின் like the physical habits. No? அதாவது சில பழக்க வழக்கங்கள் Same way இருக்குது, there are habits of பௌதிக mind. ஸ்தூலமா Some they always go அதே in போல the past. மனதிலையும் சில பழக்க What வழக்கம் இருக்கு. சில happened, why happened, சிந்திக்கிறதுல shouldn't have happened, right? இது நடந்திருக்க So கூடாது, mind is going in the past. அந்த விஷயத்துல And மனம் some அந்த are வழியில always like, சிந்திச்சு கொண்டே போவோம். I இப்படி don't know நடந்திருக்க what's the கூடாது அந்த future, மாதிரி. what's going to happen, this might happen. அல்லாட்டி இது எப்படி நடக்க All போகுது these are அப்படின்றதுல thoughts. எங்களுடைய எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். But what about present? Right? ஆனா இப்ப நிகழ்காலத்தை பற்றி This சிந்திக்கணும். moment, everything is okay, I am okay. நான் நான் சரியா So இருக்கிறேன், I'm நான் okay, ஓகேயா right? இருக்கிறேன் அப்படின்னு இந்த நேரத்துல நான் சரியா Will I இருக்கிறேன் be அப்படின்னு okay or சிந்திக்கணும். not? நான் நான் ஓகேயா இருக்கிறேனா இல்லையா அப்படின்ட்டு. So it's the habit, right? அது ஒரு விதமான பழக்கம், அது ஒரு சுபாவம். There aren't always certain things in the life. It could be of concern. சில But then நேரத்துல அது ஒரு instead of making that concern a worry, ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறதுக்கு we try பதிலா to see how நாங்க to gain the strength of mind, மனதின் more சக்தியை எப்படி இப்போ clarity. எடுக்கலாம், ஒரு உறுதியா And எப்படி now we வச்சிருக்கலாம்ன்றதுல have எங்களோட another கவனத்தை செலுத்தணும். important thing which Baba has said, that whenever you find பாபா when you are கூறியது nervous, போல you have fear, you have uncertainty, எப்ப உங்களுக்கு ஒரு insecurity, so பயம், many ஒரு things ஆஹ், in ஒரு today's உறுதித்தன்மை world, அப்படி right? இல்லாம இருக்கோ, So many circumstances. அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்ல But Baba has said, பாபா அப்படி "Man- இருக்கும்போது பாபா என்ன Manabhav, கூறியிருக்கிறார்? மனதை focus your mind on me. ஒருநிலைப்படுத்துங்க, என் மேல Just ஒருநிலைப்படுத்துங்க put அப்படின்னு full பாபா stop. சொல்றாங்க. இப்போ Remember அந்த Baba. மாதிரி சூழ்நிலை Then வரைக்குள்ள again ஒரு think, it's முற்றுப்புள்ளி not you வையுங்க, don't have to நீங்க think. பாபாவை நினைவு செய்யுங்க. But as soon as you find you are thinking in fear, stop it. எப்பெல்லாம் நீங்க பயத்தின் அடிப்படையில Remember Baba, சிந்திக்கிறீங்களோ and then உடனடியாக அதை நிறுத்துங்க. then you will think with faith. அப்ப நீங்க பாபாவை You நினைவு will செய்யுங்க அந்த think with நேரத்துல. trust. அப்ப நீங்க நம்பிக்கையோட So இருப்பீங்க. this practice of ஆகவே trying to இந்த think, பயிற்சி stop within a second, ஒரு வினாடியில and நிறுத்துங்க, then remember Baba, திரும்ப பாபாவை நினைவு and செய்யுங்க, then think அதுக்கு பிறகு நீங்க in சிந்தியுங்க. Baba's remembrance. பாபாவினுடைய நினைவின் அடிப்படையில நீங்க சிந்தியுங்க. The quality of the thoughts, அப்ப இந்த Baba was எண்ணங்களின் saying, powerful mind குவாலிட்டி எப்படி becomes இருக்குமாண்டா, power. மனம் Baba சக்தி has வாய்ந்ததாக taught இருக்கும், us that நினைவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். always, not only எப்பொழுதும் think positive, எப்பொழுதும் நீங்க think elevated, higher. நேர்மறையாக சிந்திப்பது better. மட்டுமல்ல, We மேன்மையானதாகவும் don't சிந்திக்க know வேண்டும். what's going to happen tomorrow. நாளைக்கு என்ன But நடக்கும் Baba என்று has எங்களுக்கு given தெரியாது. us a mantra. ஆனா எங்களுக்கு பாபா ஒரு No மந்திரம் matter what is தந்திருக்கின்றார். happening is good. எது நடந்தாலும் அது Whatever is நல்லதாகவே going to நடக்கும். be, what? Better. அது இன்னும் Better. And அதிகமாக நல்லதாக இருக்கும், this பெட்டரா energy இருக்கும். of mind எங்களுடைய this மனதின் power of சக்தியானது மனதின் has big சக்தியாகும். capacity to அதுக்கு heal you, பெரிய அளவில் ஒரு கொள்ளளவு to இருக்கு. create. Its vibrations can do so much, right? அது நிறைய விஷயத்தை So the உருவாக்கும். main அதிர்வலைகள் training which அந்த Baba gives us through his teachings பாபா அவருடைய is கற்பித்தலினூடாக power இவற்றை to எங்களுக்கு stop, அளித்திருக்கிறார். then power to remember, and then
think. பாபாவை And நினைவு then, செய்ய ஒரு because we நினைவு know now சக்திசாலியான what நினைக்க happens வேண்டும். is, அதுக்கு பிறகு நீங்க சிந்திக்கலாம், நினைக்கலாம், எண்ணலாம். we know that there is faith, there is fear, 2 விஷயம் there இருக்கு. is ஒன்று trust, நம்பிக்கை, ஒன்று பயம். some மற்றது good qualities, மன courage, அழுத்தம். மன அழுத்தம் எல்லாம் ஒரு நல்ல enthusiasm, விஷயம் இல்ல. joy, உற்சாகமா remaining இருக்கிறது, light. மகிழ்ச்சியா இருக்கிறது, இலகுத்தன்மையா All these இருக்கிறது. are இதெல்லாம் different practices. நல்ல விதமான And as பயிற்சிகள். much we do, எவ்வளவுக்கு practicing எவ்வளவு நாங்க something இந்த பயிற்சியை which செய்யறோமோ makes you perfect too, உங்களை பெர்ஃபெக்ட் ஆகும். அது gives you strength, gives you power. அது உங்களுக்கு So சக்தியை this தரும், homework which Baba has given us every உறுதியாக்கும். hour for 1 பாபா தந்த second, வீட்டு வேலையை நீங்க ஒவ்வொரு மணித்தியாலத்திலையும் use ஒரு that செகண்டுக்கு homework. நீங்க அதை பயிற்சி We செய்யணும். call it homework, right? நாங்க அதை வீட்டு வேலை We என்று study, சொல்லுகின்றோம். நாங்க then we get படிக்கின்றோம் homework, பாபாவோட. பிறகு then பாபா we எங்களுக்கு வீட்டு வேலை practice. தருகின்றார். அதை நாங்க So we பயிற்சி all செய்கிறோம். have been practicing. ஆகவே நாங்க So இதை for தொடர்ந்து tomorrow, முழுநாளும் பயிற்சி செய்து the கொண்டிருக்கிறோம். homework is நாளைக்கும் இந்த வீட்டு வேலையை நாங்க பயிற்சி every செய்வோம். thought should be powerful. ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியானதாக, சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். நினைவு சக்தி So Baba வாய்ந்ததாக is இருக்க saying வேண்டும். that ஆகவே பாபா இன்றைக்கு கூறுகின்றார், the sign of your having a சக்தி powerful வாய்ந்த மனதை mind கொண்டிருப்பதன் அடையாளம் is that you என்னவென்றால், can, ஒரு Baba வினாடியிலே says, நீங்க விரும்பிய இடத்தை reach wherever you want சென்றடைய முடியும் என்பதாகும். ஒரு வினாடியிலே within a second. Here actually what Baba is talking நீங்க about, எந்த விரும்பிய இடத்தை அடைய not in the வேண்டுமோ அந்த physical world, இடத்தை but also சென்றடைய முடியும் என்பதாகும். body and the soul. So for சரீரம், body we are in the ஆத்மா. world. Whole day, முழு karma நாள்லையும் yoga, கர்மயோகா, relationships, whole day we have something or other. இந்த முழு நாள்லையும் But ஏதோ also உறவு you can முறைகள் have ஏதாவது ஒன்று இருக்கும். awareness of that this is அந்த only drama விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எங்களுக்கு. and எப்படின்னா, I am an actor in this நான் film. இந்த நாடகத்துல ஒரு Here is நடிகன். my home. அப்போ என்னுடைய வீடு அங்கே No, இருக்கிறது. Baba says பாபா Supreme கூறுகின்றார், Abode, சுப்ரீம் Paramdham, அபோர்ட், அதாவது பரந்தாமம், Shantidham. சாந்தி தாமம் எனது வீடு. So Baba is saying 1 second you are ஆகவே here, பாபா கூறுகின்றார், and whenever ஒரு you are, வினாடியில நீங்க because வீட்டுக்கு of any போயிடணும். reason, little எந்த ஒரு restless, காரணத்தாலையும் go home in நீங்க silence, சின்ன deep ஒரு silence, ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்கு போங்க, and then come back and play பரந்தாமத்துக்கு. your part. So that's what Baba means. ஆகவே பாபா கூறுகின்றார், So Baba says that when your minds, Baba says, எப்பொழுது உங்களுடைய மனம், and the heart, Baba says, you fly மனமும் இதயமும் என்று சொல்றாங்க, within பறக்க 1 second, கற்றுக்கொண்டும் you go அதற்கான to your. பயிற்சியையும் அது விருத்தி செய்யுமோ, எப்பொழுது உங்களுடைய மனம் So Baba பறக்க says that கற்றுக்கொண்டும் அதற்கான develop பயிற்சியையும் that விருத்தி practice. செய்யுமோ, அப்போது You should be able to, ஒரு Baba says, வினாடியிலேயே reach wherever you want எங்கு in a சென்றடைய second. வேண்டுமோ அங்கு It really சென்றடைந்து விடும். takes 1 second, right? அது உண்மையிலேயே ஒரு So செகண்ட் தான், Baba says ஒரு one வினாடி தான் moment எடுக்கும். you are in the corporeal, that is in ஒரு the body, வினாடியில நீங்க and the ஸ்தூல next உலகில் moment இருப்பீங்க, அடுத்த you வினாடி go பரந்தாமத்தில் இருப்பீர்கள். beyond. அதாவது அப்பால் சென்று You go விடுவீர்கள். beyond in a second. Baba said should be in Paramdham, Supreme Abode. Baba ஒரு says அடுத்த now வினாடி நீங்க பரந்தாமில் இருப்பீங்க, அது அப்பால் what you சென்று have to do விடுவீர்கள். இப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும் increase the என்றால், practice, இப்பொழுது இந்த பயிற்சியை increase நீங்க the practice அதிகரிக்க வேண்டும். now to be இந்த in the பயிற்சியை remembrance, இப்பொழுது நீங்க and Baba அதிகரிப்பீர்களாயின், says அப்பொழுது உங்களுடைய நினைவு would be very சக்தி வாய்ந்ததாக very இருக்கும். powerful. உங்களுடைய நினைவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். Remember Baba அதாவது answered, ஒரு வினாடி you நீங்க இந்த பௌதிக உலகத்துல, ஸ்தூல உலகத்துல இருப்பீங்க, so all அடுத்த what is வினாடி required is the பரந்தாமத்துக்கு practice, போயிருவீங்க. மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் because mind நடிகர்கள் is இந்த your உலகத்துல. friend மனம் and உங்களுடைய body could be நண்பன். your enemy, right? எது But இனிமே don't, என்றாங்க, like if you can't think properly, stop it. உங்களால சரியா சிந்திக்க முடியாட்டி நீங்க Remember Baba நிறுத்திடுங்க. and then think. பிறகு பாபாவை Then நினைங்க, the அதுக்கு clarity, பிறகு the நினைங்க. power to discern will be right. அப்ப So this is பகுத்தறியும் how சக்தி நல்ல சரியாக keep இருக்கும். using, stop
Manmanabha, remember Baba, and then think. ஒவ்வொரு வினாடிக்கும் நீங்க It's a very, நிறுத்துங்க, very good technique. மன்மனாபாவ It really, திரும்ப really help you in your process of thinking. சிந்தியுங்க. So that's our homework for ஆகவே இதுதான் எங்களுடைய வீட்டு வேலை. Shanti. நிறுத்துங்க, மன்மனாபாவ, பிறகு சிந்தியுங்க, பகுத்தறியுங்க. ஓம் சாந்தி. Om Shanti. Om So, Shanti. thank you, Didi. So now we'll be continuing our new series, Living in the Golden Age, remembering the Divine Kingdom through heart-to-heart conversations. இந்த So this will be with Didi. பொற்காலத்தில் and வாழ்றது, அதாவது இந்த Bharat. சத்தியயுகத்தில் And வாழ்வதை everyone நாங்கள் this series lasts 2-3 days. இதயபூர்வமான So we will உரையாடல் chant மூலம் இந்த seven தெய்வீக days, ராட்சியத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். days. மோயினி தீதியும் And now we'll எரிக் continue பாயின் today's எனதும் series. உரையாடல் Please மூலமாக stay there with us. சத்தியயுக ராஜ்யம், அதோட அங்கே ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சத்தியயுகத்தில் ஆட்சி மற்றும் நிர்வாகம் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். Om Shanti. Good evening. ஓம் Good சாந்தி. morning. Hello everyone. மாலை Aditi வணக்கம் Parivar. உங்கள் அனைவருக்கும், அபியத்தி Dear, பரிவாருக்கு dear Moini Ji. Nice to be மிகவும் with you மிகவும் again. மிகவும் அன்பான தீதிக்கும் And of course, மாலை I feel like I'm the வணக்கம். ஓம் magician சாந்தி. every day, pulling இன்றைக்கு out a நான் ஒரு flower. This is from Baba's மாயாஜால garden. வித்தைக்காரன் Beautiful போல white வந்திருக்கிறேன். petals from everyone. மிகவும் அழகான Very ஒரு fragrant வெண்ணிற ரோஜா rose பூவை to பரிசளிக்கிறார். smell a little bit. It's like real தேதி அதை மணந்து rose பாருங்கள். from the garden. இது பாபாவினுடைய தோட்டத்தில் இருந்து எடுத்து So வந்திருக்கிறேன். very good to continue our little journey. And நாங்கள் எங்களுடைய it's very இந்த beautiful பயணத்தை that the first night தொடருவோம். you took us into the awakening of our divinity, and yesterday was beautiful in the way you introduce நேற்று நீங்க really what மிக could be அழகான the connection of விதத்தில் the yagya was born to create a எப்படி new அந்த world, யக்யம் and the memorials of a பிறந்தது new அப்படின்றத beginning, பற்றி நேற்று சொன்னீங்க. blending religious and spiritual or political and religious powers. It was very interesting the way you brought Moses, அந்த அரசியல் Jesus, and Krishna. மற்றது அந்த And I did check a ஆன்மீகம் little bit today, and it's அது true எப்படி that the இருக்கும் என்று three நேற்று சொன்னாங்க. அரசியல் were born சார்ந்ததாக in the இல்லாமல் same ஒரு தூய்மையான kind ஒரு of story, ஆன்மீக தலைமையாக இருக்கும் with அப்படின்னு an நேற்று சொன்னாங்க. authority அதை அவர் திரும்ப ordering மீட்டல் the செய்கிறார். killing of all the little ones. And those three, Moses, Jesus, and Krishna, நேற்று were நீங்கள் saved. மோசஸ், And so ஜீசஸ், கிருஷ்ணா and அந்த became மூன்று the ஒப்பிட beginning. பற்றியும் நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீங்க. So மூன்று this பேரை was the பற்றியும். way to This whole story about Jesus born to Mary, Virgin Mary, right? But there was அதாவது also கன்னியாஸ்திரியான மேரியில் this was the ஜேசு foundation பிறந்தார் of அப்படி என்று Christianity, சொல்கிறாங்க. the Virgin Mary Lady. and the resurrection of Christ. This is like the foundation of the faith. And Moses? Yeah, Moses also, in a sense, that he was saved in மோசஸை பற்றி beautiful கேட்குறாங்க. way, மோசஸ் because, in beautiful way. There was an order to kill the Pharaoh of Egypt. அந்த The Pharaoh of ஈஜிப்ட் Egypt wanted to. He people he was scared of the increase of Hebrews, so he ordered the killing of all the newborns. புதிசாக They பிறந்த knew it, குழந்தைகள் so they எல்லாரையும் saved கொல்லுவதற்கு Moses. அந்த And for ஈஜிப்டில் 3 months he was raised உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த aside. நேரத்தில். And then he was sent also, and he was actually raised by the son of the Pharaoh. The daughter actually took Moses without knowing that he will be the one threatening the Pharaoh. So it's even more dramatic story. மோசஸை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு அந்த கதை The அவ்வளவு சரியா beauty is that தெரியல. was a way to make us enter into a new world or a creation that has a foundation connected to our own work. And sometimes we forget that Baba came not just to entertain us
சில to make நேரத்தில் us நான் happy நினைப்பேன் and பாபா வந்து slowly எங்களை make us. களிப்பூட்டுறதுக்காக மட்டும் That's வரையில nice, அப்படின்ட்டு compensate, but Baba நான் has an aim, which யோசிப்பேன். is to ஆனால் create a பாபாவுக்கு new ஒரு நல்ல world. இலக்கு இருக்கிறது. And I think sometimes we forget we're really co-creating the new world with Baba. நாங்கள் இந்த புதிய உலகத்தை பாபாவோட So சேர்ந்து while உருவாக்குறோம்ன்றதை he was மறந்து unfair, I போகின்றோம். thought about really what would be the best question today. நான் I சிந்தித்து think கொண்டு it would வந்தேன், be, இன்றைக்கு என்ன what ஒரு do you நல்ல think would கேள்வியை be கேட்கலாம் அப்படின்ட்டு. the next step to think about? What would be the right third step to think about? Did இந்த you have any thought this அடுத்து morning, அடுத்த படியில் நான் early morning, சிந்திக்கிறதுக்கு எது நல்ல ஒரு எண்ணமாக following இருக்கும், the எந்த தாட்டை conversation கிரியேட் yesterday? பண்ணலாம் Did you அப்படின்னு have any கேட்குறாங்க. new thought this morning? உங்களுக்கு ஏதாவது Yeah, புதிய it எண்ணம் காலையில் was a தோன்றியதா? beautiful vision of, மிக I அழகான will ஒரு call it village, but it could be, ஒரு நல்ல it's like கிராமத்தின் a காட்சி very ஒன்றை wide பார்த்ததா open சொல்கிறாங்க திதி. mountain, beautiful, very மிக beautiful place with birds and all that. அழகான ஒரு கிராமம், நிறைய பறவைகள் எல்லாம் So இருந்தது. how I saw the Krishna is born into நான் எப்படி in பார்த்தேன்னா, an ordinary way, எப்படி and then கிருஷ்ணா he's growing ஒரு there. சாதாரணமான And that was முறையில் early morning. பிறந்திருந்தார் அப்படின்றத பார்த்தேன். Every night we had been talking. So when you sleep in the morning, ஒவ்வொரு இரவும் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். அப்போ காலையில் எழும்பும் பொழுது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் காட்சி வருது. the whole assumptions about Sri Krishna or Christ, or they are the highest in their own religion, right? அவர்கள் அந்த 3 பேரும் ஸ்ரீ கிருஷ்ணா, மோசஸ் மற்றும் கிரைஸ்ட், இவங்க எல்லாம் அவங்களுடைய சமயத்தில் ஒரு மேன்மையான இடத்துல ஒரு அந்த சமயத்தை படைப்பதற்காக வந்திருந்தார்கள். கிருஷ்ணா வந்து ஒரு கிங்காகவும் இருக்கிறார், அதே நேரம் அவருமே தந்தை என்று அழைக்கிறார். One of the, what I sometimes remind myself is when Baba says, சில நேரத்தில் நான் எனக்கே நினைவுபடுத்துவேன், பாபா உங்களிடம் என்ன தகவல்கள் பாபா தனியே எங்களை களிப்பூட்டுறதுக்காக மட்டும் வரையில, எங்களிடம் அந்த 16 கலைகள் நிரம்பிய அந்த தெய்வீக தன்மையை கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறார். அதாவது மிக உயர்ந்த மரியாதா புருஷோத்தம், அதாவது 16 கலைகள் நிரம்பியதுண்டா அப்படின்டா என்ன? சில நேரத்தில் அதை வந்து ஒரு முழு சந்திரன், என்ன பூரணி சந்திரனுக்கு ஒப்பிடுவாங்க. அது ஆரம்பத்தில் ஒரு பூரணி சந்திரனாக ஆரம்பி அது ஒரு வட்டமாக ஒரு சக்கரத்தில் வரும் சுழற்சியில். இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ அந்த உயர்ந்த ஸ்திதியை அடையணும். அந்த பூரண சந்திரனுக்கு நிகரான 16 கலைகள் நிரம்ப பெற்ற நிலையை அடைய வேண்டும். அந்த முழு பூரண சந்திரனா இருக்க நாங்கள் என்னவா வரணும்? நாங்க பிரம்ம பாபா தாதியிலையும் பார்த்திருப்போம். எப்ப விகாரங்களற்ற முழுமையான தூய்மை தன்மை இருக்கிறதோ, சரீர உணர்வுல இருக்கும் பொழுது பிறவியாக நாங்கள் கடந்து வந்த அனைத்து விகாரங்களும் இருக்கும். அப்ப இப்ப எங்கள்கிட்ட பேராசை அப்படின்றது காட்டிலும் ஆசை இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரியான சில சுவடுகள் எங்கள்கிட்ட இருக்கு. விகாரங்கள் இருந்து இல்லாட்டிலும் விகாரங்களின் சுவடுகள் இருக்கும்ன்றாங்க. அப்ப அகங்காரம் அப்படின்றது ஒரு பெரிய மலை போன்ற விஷயம். நாங்க இப்ப சில மரியாதை கோட்பாடுகளோட இருக்கிறோம்.
and also code of conduct. They are different. இரண்டு விஷயம் இருக்கு. The principles are like, we know, study, purity, and இப்ப vegetarian, கற்றல், in all that are தூய்மை இது principles. எல்லாமே அந்த பிரின்சிபல் என்ற And கேட்டகரிக்குள்ள then வரும். within the family, we are brothers, sisters. As a souls, we are brothers. குடும்பத்துக்குள்ள நாங்க எல்லாரும் சகோதர So சகோதரிகள். within our family, there is lot of, you know, எங்களுடைய people go குடும்பத்துக்குள்ள to Madhuban or they come here. It's very peaceful, very peaceful. யாரெல்லாம் மதுபன் It's போயிட்டு வராங்களோ peaceful அவங்க because ரொம்ப of purity. அமைதியா இருப்பாங்க. That means if there was no purity, it will be peaceful. So if you can எங்க also பியூரிட்டிலையோ connect in தூய்மையிலையோ all அங்க ஒரு religions, அமைதித்தன்மை we இருக்காது have இல்லையா? அப்ப அங்க purity தூய்மை most இருக்குது, அமைதி important. இருக்கு. அப்ப அங்க தூய்மை You know, மிக for முக்கியம். Jesus. ஜீசஸுக்கும் பாத்தீங்கன்னா And from that purity, but also அந்த one of the தூய்மை common தன்மையோட thing was that பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா injustice, you know, like what Christ couldn't tolerate is injustice. அது ஜீசஸுக்கு And that's இருந்த why when பிரச்சனை we என்ன, ask, ஜேசுக்கு is இருந்தது there என்னன்னா அவர் anyone வந்து here who has ever அநீதியை said அவரால் பார்த்து sin? கொண்டிருக்க And முடியாது. there was no one, right? So the big transformation அப்ப அங்க And நடந்த then I ஒரு asked மாற்றம் Baba என்னண்டா, that other gurus or someone, மற்ற குருமார்களோட immediately there are பாக்கேக்கல so many followers, right? நிறைய Why it takes time? பல So Baba says most பல of பேர் the அவங்க souls, பின்பற்றுபவர்களாகவே வருவார்கள் they இல்லையா? come from ஃபாலோவர்ஸ்னு above, சொல்லுவோம். like Christ and all the Christians. But கிரைஸ்ட் here, because you எடுத்தீங்கன்னா have to அனைத்து transform, கிறிஸ்தவர்களும் being அவரை pure to பின்பற்றுவார்கள். pure, it takes a lot of time, right? தூய்மையற்ற நிலையிலிருந்து And only தூய்மையான Baba நிலைக்கு can do வரக்கு that நிறைய honestly, டைம் எடுக்கும். because everyone feels vices are natural. ஏனென்றா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, So விகாரங்கள் the எல்லாம் vices, அது anger, without இயல்பானது, anger, how can அது you live? நேச்சுரல் அப்படின்னு நினைக்கிறாங்க. Without ego, how can you function? சொல்லுவாங்க எப்படின்னா, உங்களுக்கு But when அகங்காரம் Baba இல்லாமல் comes எப்படி here இருக்கிற முடியும், as ஈகோ pure இல்லாமல் fire, எப்படி இருக்கிறது, if you கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி become pure. சொல்லுவாங்க. So I ஏனென்றா think it's a big விகாரங்களை அது task, and சாதாரண விஷயம், அது கட்டாயம் especially இருக்கணும் அந்த now மாதிரி சொல்லுவாங்க. in Iron Age when ஆனால் விசேடமாக everyone இந்த full of vices, கலியுகத்தில் அயன் greed ஏஜில் and fraud and நிறைய attachment, பேராசையும் sorrow, துன்பமும் unlimited, right? நிறைந்து And போயிருக்கிற then நேரம். Baba comes and then he ஃப்ராட், says, அதாவது அந்த you are souls, ஏமாற்றுவது, you are pure. இதெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ If you are pure, you will be happy, peaceful, நீங்கள் தூய்மையாக all that. இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக So this இருப்பீங்க, is how, அமைதியாக இருப்பீங்க. as you said, we sometimes forget. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சில Yes, நேரத்தில் many மறக்கிறோம். times Baba says, I have come பல தடவை to பாப்பா change the சொல்லியிருக்காங்க, world, நான் இந்த உலகத்தை but மாற்றி also அமைக்க to வந்திருக்கிறேன் என்று. establish a kingdom. ஒரு புதிய ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு So you see the வந்திருக்கிறேன். connection between the principles, the Maryadas, but also that being not just to purify the soul today, but also to ஆத்மாக்களை create the இன்றைக்கு foundation for தூய்மையாக்குறதுக்காக a new மட்டும் world. இல்லை, புதிய So we உலகத்தை see the link உருவாக்குவதற்கும் between the அந்த Maryadas தூய்மையான principles ராஜ்யம் of Srimad or purity உருவாக்குறதுக்கு தான் with இந்த the ஸ்ரீமத், system of the new மரியாதா, world. கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் Because எல்லாம் when இருக்கு body, we live அப்படின்னு the life சொல்றப்பா. of principles and purity, then it's the elements, right? Water, air, all these, they are தூய்மை polluted எடுத்தீங்கன்னா இந்த and எலிமெண்ட்ஸ், there இந்த are 5 calamities, but they தத்துவங்களும் also கூட become pure. தூய்மையாக You know, கொண்டிருக்கின்றது. so I think then that is where in golden age soul and body both are pure. அதனால தான் Here இந்த souls சத்திய are யுகத்தில் pure, but bodies were ஆத்மாவும் still born சரீரமுமே தூய்மையாக through the இருக்கின்றது. vice, right? Impurity. இங்க வந்து So it's kind of, சரீரம் தூய்மையற்று you know, இருக்குது. one thing, as you said, we should remember நான் that we நீங்க are சொன்ன மாதிரி நாங்கள் co-creators with நிச்சயமா Baba. இதை நினைவு செய்யணும். Sometimes யார் we forget இதை that உருவாக்கி it's இருக்கிறார். the Baba says Sanatan Dharma, that means ancient deity religion பாபா சொல்றார், that he சனாதன created தர்மம், all அதாவது seven ஆதியான kingdoms. It's தேவி very தேவதா interesting தர்மத்தை that why Sri Krishna had both religion, know what you call in Christianity as church and state. இப்போ So கிறிஸ்டியானிட்டியில் he had சொல்லுவாங்களாம், both powers with two crowns. சர்ச்சும் இருக்கு, ஸ்டேட்டும் இருக்குண்டு. அதே And மாதிரி that is இங்கே why all our dhamis, கிருஷ்ணாவுக்கும் they are called administrative head. They ரெண்டும் இருக்குன்னு spiritually சொல்றாங்க. need to be அதாவது used in அவர் ஒரு administrative. ராஜாவா, கிங், பிரின்ஸாக You know, இருக்கிறார், if our இளவரசரா, அதே spirituality நேரம் is separate,
and your administration is separate, right? When that is where some people ask us, do you have elections? You have, I said, no அதனால தான் சில பேர் elections. கேட்குறாங்க, சத்தியயுகத்தில் Who எங்களுக்கு will be எலெக்ஷன்ஸ் next? Who இருக்கா? will be next? யார் But it அடுத்ததா is வருவார்கள், யார் basically அடுத்ததா வருவார்கள் அப்படின்லாம் it's கேட்குறாங்க. very important to see whosoever has been able to put all principles, everything, in their task while doing task. So it's like both powers யாரெல்லாம் are அவர்கள் coming in. தங்களுடைய பணிகளை செய்யும்போது So you அனைத்து can be, like பிரின்சிபல்ஸையும் kingdom and religion. உள்ளடக்கி செய்கிறாங்களோ It's very interesting that how அவர்கள்தான் both அவர்களுடைய ராஜ்யத்திலும் Ajit Baba is அப்படி bringing that. நடப்பாங்க அப்படின்னு Sometimes சொல்கிறாங்க. some of our instruments ராஜ்யத்தை are so கொண்டிருப்பாங்க. tired. Let's say we all have to keep proper accounts. Someone says, oh, I have never done in life. I don't think I can do. சில பேர் I சொல்லுவாங்க, said, நாங்கள் you சொல்லுவோம் will have to எங்கள்கிட்ட learn சரியான to do. கணக்கு விளக்கு இருக்குண்டா. Now சில பேர் first சொல்லுவாங்க, thing என் we வாழ்க்கையில் நான் ஒரு never நாளும் அதை form. செய்ததில்லை அப்படின்ட்டு. Okay, I have come to learn meditation. I have come to be peaceful. நான் இங்கே And then தியானம் I படிக்க become வந்திருக்கிறேன், instrument. நான் There's so அமைதியாக much இருக்க to do. வந்திருக்கிறேன். Right? இங்கே So some பார்த்தா may feel நாங்கள் that, கருவியாக இருக்க but they don't வேண்டியிருக்கு, realize இங்கே that. நிறைய விஷயங்களை And செய்ய Baba said, வேண்டியிருக்குன்னு you are becoming the உணர்றாங்க. masters of the world. And you don't பாபா have சொல்கிறார், any நீங்கள் instruments, right? So that is உலகத்தின் why அதிபதிகள், sometimes instruments மாஸ்டர்ஸ் ஆஃப் த forget வேர்ல்டு. that what they're becoming, what Baba is making them. And when you do it, like you don't get, like for me, I don't get tired. No. இப்போ என்னை பொறுத்தமுறை வரைக்கும் நான் பெருசாக கலைக்கிறதில்ல, டயர்டாக When I was மாட்டேன். in Shantivan, சாந்திவனில் இருக்கிற big போது family, பெரிய anyone குடும்பம், can think differently, say. ஒவ்வொரு Maybe யாரும் Shiv வேறு Baba, வெவ்வேறு விதமாக Nirbhay Bhai சிந்திப்பால் said, நினைக்கலாம். it's a big family, no? நிர்பய் பாய் So சொல்லுவார், இது you ஒரு பெரிய accept that குடும்பம் in இல்லையா? big family, இந்த பெரிய majority will குடும்பத்தில் be like this, few might be different. So you think நாங்கள் you accept பெரும்பாலானாக்கள் that. இப்படி ஒரே மாதிரி So இருப்போம், ஒரு சிலர் வேறு மாதிரி again, the இருப்பாங்க, biggest thing is அதை that ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்ட்டு you சொல்லுவாங்க. are growing with both capacities. அதோட நீங்கள் If இந்த you should ரெண்டு accept, கொள்ளள உடையவர்களுடையும் சேர்ந்து not தான் feel நீங்கள் வளர tired, போகிறீங்க. அதாவது not ரெண்டு feel கேட்டகரி bored, ஆக்களோடையும். but what Baba is making, that's what sometimes I tell instruments that அதனால தான் நான் for சில little நேரங்களில் இந்த things you கருவிகளுக்கு can. சொல்லுவேன், And சின்ன then we சின்ன learn from Brahma விஷயங்கள் Baba also, நாங்கள் இந்த மாதிரி. light, don't be heavy about double light. அதனால பாபா சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ Baba is இரட்டை making ஒளியாக us இருங்க, now. இலகுவாகவும் think of the இலகுத்தன்மையும் transition. ஒளியாகவும் இருங்க. Because time is passing by years. Now it's 90 years. இப்போ 90 வருடங்கள் And it ஆயிட்டு, seems that, காலங்கள் ஓடிக்கொண்டே Baba has இருக்குது. been mentioning so many times. Elements come to me, even Maya comes to me, ancestor souls come to me, and he keeps saying, when are you going to மூதாதையர்கள் be free? வருகின்றார்கள். And he keeps saying to us, fix a இந்த date. 5 தத்துவங்களும் என்னிட்ட வருது, Yesterday மாயாவும் he took வருது. us into this very wonderful aspect of Krishna, bringing with him, authority, beauty. மிக அழகான விஷயம் என்னென்னா, கிருஷ்ணா வரும்போதே வரும்போதே ஒரு அதிகாரத்தோட வரார், அதாவது அதிபதியா. Okay, golden age is not going to fall from the sky. We have to சத்திய உலகம் மேலே இருந்து கீழே விழ போகிற இல்லை, அதாவது ஆகாயத்தில் இருந்து. இந்த உலகமே தான் அவ்வாறு மாறப்போகுது. இப்போ இருக்கிற இந்த கலியுகம் தான் சத்தியமாக மாறுகின்றது அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்கின்றாங்க. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க சத்தியம் மேலேருந்து வரப்போகுதுண்டு. Baba's every child தீதி சொல்கிறாங்க, is full divinity ஒவ்வொரு குழந்தையும் built up, like becoming that. அந்த தெய்வீக That's தன்மையோட something to think about. But இருக்க வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். Like you were referring instruments, we don't have election, so we say jokingly, we don't hire, we don't fire. நாங்கள் Someone said, we don't ஒரு retire either. பகுதியாக சொல்லுவோம், நாங்கள் யாரையும் So, எடுக்கிறதும் இல்லை, யாரையும் அனுப்புறதும் இல்லை அப்படின்ட்டு. hire, fire, or retire. ஹயரிங்கும் இல்லை, And ஃபயரிங்கும் இல்லை you're right, அப்படி சொல்கிறாங்க. sometimes we do see, and I think myself could be sometimes tired or wondering how long is this going to continue. நான் and சிலவுல we see யோசிப்பேன், sometimes, இந்த விஷயம் எவ்வளவு நாளைக்கு after இப்படியே so போய் many கொண்டிருக்க years, போகுது still என்று. having 90 வருடம் ஆயிட்டு issues இன்னும் and போய் problems. கொண்டிருக்குது அப்படின்னு நினைப்பேன். You want to tell them, golden age is coming.
Are you நீங்க ready? சொல்லுறீங்களா Because in சத்தியயுகம் golden age, வருகிறது என்று? if I'm correct, we don't argue with each other. We don't debate. நாங்க The crowd should be யாரும் more ஒருவரோட this, ஒருவர் or no, ஆகிய no, no, it பண்றதில்ல. should be more there. So Bhumi, you can do anything in golden age with the chair and this and that. Then here the பூமி bride எனக்கு is. சொல்றார், நீங்க Don't do it. சத்தியயுகத்திலே இந்த கதிரையை அங்க வை இங்க Okay. வை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க But தானே yeah, ஜோக்கா சொல்றார். so when are we going to be ready for transition? எப்ப நாங்க அந்த மாற்றத்துக்கு ரெடியா இருக்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. Whenever Baba asks, fix the date, I say it's today. Because I feel எப்ப that பாபா அந்த whatever டேட்டை ஃபிக்ஸ் பண்றாரோ I அப்ப am at நான் this ரெடி. time, பாபா இன்றைக்கு என்று that's சொன்னாலும் what I will continue with, right? இப்ப இன்றைக்குன்னு சொன்னா Physically, நான் இன்றைக்கு எப்படி body, இருக்கிறேனோ whenever. அதோட தான் தொடர்ந்து So everyone should think தொடர்ந்து in a way செல்வேன். that I have to be ever ready. அப்போ ஒவ்வொருவரும் நீங்க Ever நினைக்கணும், ready in நான் whatever Baba எவரடியாக says. இருக்க வேண்டும், எப்போதும் தயார் நிலையில் இருக்க So வேண்டும் that அப்படின்ட்டு. when you are ever ready, then okay, I will check tomorrow morning with Baba. நான் நாளைக்கு Always பாபாட்ட when செக் in a பண்றேன் practical way, அப்படின்னு சொல்றாங்க. ஒரு So I was reading நடைமுறையில a அதை quote செக் by Didi பண்ணுவோம் Janki அப்படின்னு today, சொல்றாங்க very திதி. beautiful. And she was saying, if you don't emerge within you the divinity of heaven, how can the world become divine and heaven? And so I just realized, I said, did I really think about it myself? எனக்குள்ள நானே You know, சிந்திச்சு sometimes I try பார்க்கிறேனா, to be a good Brahmin, நான் ஒரு நல்ல but பிராமணரா I'm thinking இருக்கிறேனா, now, okay, I should move past that good Brahmin. I should become a little baby deity soon. So ஒரு நல்ல am I ready? தேவதை Is it குழந்தையாக something போகின்றேன். different? And I felt very inspiring அவன் சில that விஷயங்கள் என்ன if, அப்படியே because I tend to put golden age as if, okay, ஒரு this is for the good. உத்வேகத்துக்குள்ள கொண்டு வருது. But maybe if we think more, well, the world is waiting for us ஆனா நாங்க to இன்னும் வடிவா manifest something சிந்திச்சோம்டா, இந்த உலகம் that எங்களுக்காக will allow the world காத்திருக்குது. to live according to those laws. Then I felt, okay, this is new. This is அந்த something interesting to plan for. Planning for program is one thing. ஒரு விஷயத்துக்கு But நாங்க planning for golden age might be திட்டமிடுறதுன்றது ஒரு different. விஷயம். I'm அதாவது புதிய thinking, what do we do உலகத்துல for இருக்கிற planning அந்த golden age? ரூல்ஸுக்கு ஏற்ப Maybe we நாங்க should assign வாழ்றதுக்கு seniors to plan golden age instead of seniors program. One of the thing I found in இப்ப India, சீனியர்ஸ் ப்ரோக்ராமை பற்றி சிந்திக்கிறத விட rules, கோல்டன் ஏஜ்ல உள்ள அந்த ரூல்ஸுக்கு all ஏற்ப the வாழ்றதுக்கு projects, நாங்க anything they சிந்திக்கலாமண்டார். do, it's the government who uses our ideas, you know, as if it's that partnership which is happening there. So numbers are really, really increasing. And when I talk to எண்ணிக்கை them, வந்து நிறைய அதிகரிச்சு கொண்டு போகுது. everyone is ஏனெண்டா very sincere in their practices and all that. ஒவ்வொருவரும் தங்களுடைய பயிற்சி செய்யறதுல மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். அப்ப மாற்றம் கெரியில Well, to நடக்கும் help மாதிரி us சொல்றாங்க to தீதி. think about it, we're going to have a little skit tonight, which is going to be very entertaining. And இப்ப yesterday உங்களுக்கு ஒரு we were shown what happens in musical school in learning. அந்த So the சத்திய brothers யுகத்துல explained அந்த how இசை we know வகுப்புகள் and இருக்கும். how we அதுகளை learning. பற்றி ஒரு சின்ன ஒரு And now there's a group who has been உங்களை turning deeply about how do we do களிப்பாக்குறதுக்காக business மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காண்டி in ஒரு golden age. காட்சி. How do we go along exchanging? You know, Baba says there will be gold coins. You'll do. I mean, எப்படி அங்க that வந்து must come from கோல்டு somewhere. கோல்டுல So, தான் அந்த so காசு some எல்லாம் இருக்கும் இல்லையா, mysteries, காயின்ஸ் இருக்கும். dealings in golden age. You don't have to churn too much money. They did the churning for us. So we're going to find நீங்க out மொய்தி how இங்க does நீங்க it கிணக்கு work in ஒன்றும் சேர்ன் golden பண்ண age. And தேவையில்லை, already, கடைய தேவையில்லை. இப்ப அவங்க yeah. உங்களுக்கு முன்னால வந்து அதை So காட்சிப்படுத்த welcome. வாராங்க. This is a group ஆகவே from where? Mississauga, right? That's right. மிசிசாகா நிலையத்திலிருந்து And I உங்களுக்கு guess I உங்களை have to go somewhere else, right? So களிப்பூட்டுறதுக்காக teaching how to do வர்றாங்க. this. But I don't want to leave. I'm happy here. You have a அந்த seat there. Oh, doesn't miss one thing, right? Thank you, Didi. I'll go in my chair. Thank you. And now we have a beautiful skit and dance from the group is from ஒரு Mississauga. அழகான So I'd like to welcome those குழுவினர் வந்து angels on the மிசிசாகாலேருந்து stage வந்து உங்களுக்கு ஒரு to நல்ல perform நடன நிகழ்ச்சியை தர இருக்கிறாங்க. on the stage. அந்த ஸ்டேஜை On the stage. தயார்படுத்துறாங்க இப்ப. That's all right. Yeah, just 1 minute. Huh?
स्वर्णकाल स्वर्णिम संसार स्वर्णलताए स्वर्णवृक्षवन स्वर्णिम देवों का श्रृंगार हीरे पन्ने मोती माणिक स्वर्ण जड़ित वैकुंठ का धाम भारत वर्ष में पावन धाम है श्री लक्ष्मी नारायण धाम सुख शांति का प्रेमानंद आनंद आनंद नई उमंगे नई तरंगे उल्लासित है सबका मन देव भूमि पर देव सभी है अमृतमय सबका जीवन एक धर्म है एक है भाषा जानती बंसी बजे दिन रात देव देवियां मिलके सारे मंत्र मुग्ध करते महाराज सुख शांति का प्रेमानंद आनंद 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 Om Shanti. Thank you very much. சாந்தி. தேங்க்யூ. Give them a big hand. அனைவருக்கும் எல்லோரும் Take கரவசமிடுங்க. us into golden age, right? எங்கள் எல்லாரையும் அவங்க Thank you so much. சத்தியத்துக்கு This is அழைத்து Sangha போயிருக்கிறாங்க. family. And now tomorrow is இப்போ நாளைக்கு Wednesday in our schedule from புதன்கிழமை 3:30 a.m. to 4:45 a.m. 3:30 இருந்து 4:45 வரைக்கும் அமிர்த வேளை, பிறகு 5 மணிலேருந்து 5:30க்கு அபியத்தி குழந்தைகளின் வகுப்பு, பிறகு 6லிருந்து 7 வரைக்கும் மாலை பட்டி, அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்குது தீதியோட 7லேருந்து 7:30க்கு, பிறகு ஹிந்தி சீரீஸ், இங்கிலீஷ் சீரீஸ், பிறகு சத்தியயுகத்தின் வாழ்க்கை முறை பற்றி 7:30லேருந்து 8:30 வரைக்கும் அந்த இதயபூர்வமான சம்பாஷணை மூலம் பெற்றுக்கொள்வோம். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் எல்லா நாளும் சந்தோஷமாக இதை அனுபவம் செய்வதாக நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஃபீட்பேக்ஸும் தர, அதாவது அவங்களுடைய கருத்துக்களை பற்றி சொல்கிறாங்க இந்த ப்ரோக்ராமில்.
especially உண்மையாவே after the சத்தியத்தில் festival இருக்கிற of அனுபவத்தை Pentecost அவங்க decoration. பெறுவதாக. So they're saying that it really feels like that we are in golden age. இந்த Thank you. And now let's remember Baba and take drishti from Didi. இப்பொழுது பாபாவை நினைவு செய்வோம், தேதியிடமிருந்து திருஷ்டி எடுப்போம். अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास, अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास, हर बात खत्म हो जाती है यहाँ कर तेरे पास, अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास। किरणों के महल में रहता तू, ये महल बड़ा ही प्यारा, प्रभु तेरी असीम किरणों से ही फैला यहाँ उजियारा, मन है मौन फिर भी यहाँ, मन है मौन फिर भी यहाँ, एक अद्भुत सा उल्लास, अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास। जब जब मैं आई हूँ यहाँ, संकल्पों के विमान में, परम श्रेष्ठ अवस्था पाई,
सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास। तेरे वतन में आकर प्रभु हो जाता है पूरा सफर मेरा। तेरा घर मंजिल है मेरी और मकसद है साथ तेरा। आप तक ही पहुँचने का, आप तक ही पहुँचने का दिल ने किया प्रयास। अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास। अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास। अविनाशी सुंदरता का प्रभु तेरा दिव्य निवास। Om Shanti. Om Shanti. ओम शांति मोहिनी दीदी। ओम शांति दीदी, ओम शांति अवश्य परिवार। I love you, Baba. Thank you, thank you, thank you. Good night, Baba. Good night. Shanti Moini. Stay in the volcanic stage and ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்தல். சக்தி வாய்ந்த மனம். சக்தி வாய்ந்த மனதை கொண்டிருப்பதன் அடையாளம் என்னவென்றால், ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பிய இடத்தை சென்றடைய முடியும் என்பதாகும். எப்பொழுது உங்கள் மனம் பறக்க கற்றுக்கொண்டும் அதற்கான பயிற்சியையும் விருத்தி செய்யுமோ, அப்போது ஒரு வினாடியிலேயே எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு சென்றடைந்துவிடும். ஒரு வினாடி ஸ்தூல உலகிலும் அடுத்த வினாடி பரந்தாமத்திலும் இருப்பீர்கள். இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். இந்த பயிற்சியை இப்பொழுது அதிகரியுங்கள். அப்பொழுது உங்கள் நினைவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ज्वाला स्वरूप स्थिति ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த மனம். சக்தி வாய்ந்த மனதை கொண்டிருப்பதின் அடையாளம் என்னவெனில், ஒரு வினாடியிலேயே நீங்கள் விரும்பிய இடத்தை சென்றடைய முடியும். எப்பொழுது உங்கள் மனம் பறக்க கற்றுக்கொண்டும் அதற்கான பயிற்சியையும் விருத்தி செய்யுமோ, அப்போது ஒரு வினாடியிலேயே எங்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு சென்றடைந்துவிடும். ஒரு வினாடி ஸ்தூல உலகம், அடுத்த வினாடி பரந்தாபத்தில் இருப்பீர்கள். இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். அப்பொழுது உங்களுடைய நினைவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஓம் சாந்தி.